வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது திமுகவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஊழல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கிட்டு இருக்காங்க இந்த அமலாக்கத்துறையினர். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதில் முதல்ல வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கைது பண்ணி விசாரணை செய்வதாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ஊழல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பொன்முடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இடி ரைட்டில் மாட்டியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட 3 பெட்டகங்கள் இருந்தது. அதில் கிட்டத்தட்ட எல்லா இரும்பு பெட்டகங்களும் வந்து பார்த்திங்கன்னா திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை திறப்பவர்களை வரவழைத்து அதை திறந்தார்கள். 2 பெட்டகங்களை திறக்க முடிந்தது, 3வது பெட்டகங்களை அவர்களாலே திறக்க முடியவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பெட்டகத்தில் கிடைத்த ஆவணங்களை வைத்து பார்க்கும் பொழுது பல கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சுக்கிறதா தகவல் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணாங்க அமலாக்கத்துறையில். அதுக்கு அடுத்தபடி அவருடைய மகனையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணி வீட்டுக்கு அமிச்சாங்க. எப்பொழுதெல்லாம் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புதோ அப்பொழுதுதான் நீங்கள் வந்து விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் செய்யும் விதமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஒரு பீரோ இருக்குது, அந்த இன்னும் ஒரு பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திறக்கலை, அதை திறந்தால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் மாட்டுவாங்க, பல தகவல்கள் கிடைக்கும், இத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலி, அவங்க கதையை முடிஞ்சு அந்த பீரோவை திறந்தா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்டலாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த 3வது பீரோவுக்குள்ளே என்ன இருக்கும், மற்ற பீரோக்களில் இருந்தது போல் வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்களும் பணங்களும் மற்றும் டாலர்ஸ் போன்றவற்று இருக்குமா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதில் சொத்து விவரங்கள் பற்றின ஒரு குறிப்பு பட்டியல் வந்து அதில் இருக்குமான்றது தெரியல. பட் இருந்தாலும் பொன்முடி அவர்கள் அதில் வந்து அவர் சம்பந்தமில்லாத ஒரு சில ஆவணங்களை வைத்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் வந்து சிறைக்கு செல்வது உறுதி. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொகுசு சிறையில் இவரும் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்படுவார், அடைக்கப்படுவார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த 3வது பெட்டகத்தில், அதாவது 3வது பீரோவில் என்னென்ன ஆவணங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விகள் மக்களிடையே எழுந்துட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.